ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ண போகிற ஹெர்பல் ஹேர் ஆயில் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 20+ ஹெர்பல்ஸ் எடுத்திருக்கேன். அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கத்தாழை, நெக்ஸ்ட்டு கறிவேப்பிலை, மருதாணி, வேப்பிலை, நெக்ஸ்ட்டு முருங்கை இலை, ஒத்த செம்பருத்தி இலை அதோட பூ, நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஆவாரம்பூ, ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 4-5 கொய்யா இலை, காஞ்ச நெல்லி வத்தல், அதே மாதிரி காஞ்ச ரோஜா இதழ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவுரி இலை பொடி, காஞ்ச கரிசலாங்கண்ணி இலை, கூடவே பூவும் எடுத்திருக்கேன். 1 துண்டு வேம்பாலம்பட்டை, கொஞ்சமாக வெட்டிவேர், ஒரு 4-5 கிராம்பு. இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் தேங்காய் எண்ணெய், அது கூடவே கொஞ்சமாக விளக்கெண்ணையும் எடுத்துக்கிட்டேன். தேவையானது எல்லாமே கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. கறிவேப்பிலை, மருதாணி, வேப்பிலை இதில் எல்லாமே குச்சி எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் இலைகளை மட்டுமே தனியாக எடுத்துக்கலாம். கத்தாழை பார்த்திங்கன்னா ஆயில் காய்ச்சலுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். அதில் இருக்கிற மஞ்சள் கலர் ஜெல் எல்லாமே வடிஞ்சு வந்துடும். அதில் 2 சைடுமே இருக்கிற முள் எல்லாமே கட் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸுமே ஆயிலில் நல்லா இறங்கும். ஃபைனலாக ஒரு இரும்பு கடாயில் எண்ணெய் காய்ச்சலுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்கள் இரும்பு கடாய் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற கடாய் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் செய்கிறங்காட்டி நான் கொஞ்சமாக 1/2 லிட்டர் மட்டும் செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னால் ரெடி பண்ண ஹேர் ஆயில் எல்லாமே மருதாணி, கருவேப்பிலை அது மட்டும்தான் சேர்த்துவேன். இவ்வளோ ஹெர்பல்ஸ் இதுதான் ஃபஸ்ட் டைம் சேர்த்திருக்கேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா நியர்பையில் கிடைக்கிறது எல்லாமே அப்பப்போ பொரிச்சிக்கலாம். கிடைக்காத எல்லாமே கொஞ்சமாக ட்ரை பண்ணி தான் எடுத்திருப்பேன். ஆவாரம்பூ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பூ மட்டும்தான் எனக்கு கிடச்சிது. இதுலேயுமே ரோஸ் பெட்டல்ஸ், கரிசலாங்கண்ணி இதெல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அம்மா வீட்டில் கிடச்சப்ப எடுத்துகிட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதனால இப்போ எல்லாமே ட்ரையாக யூஸ் பண்ணிட்டேன். அவுரி இலையெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக கிடைக்கவே இல்லை. அதனால் நான் நாட்டு மருந்து கடையில் அதை பவுடர் ஃபார்மில் வாங்கியாச்சு. உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலனாலும் இந்த ஹெர்பல்ஸ் எல்லாமே ட்ரை ஃபார்மில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை பார்த்து வாங்கிக்கலாம். மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு இந்த இலைகள் எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். செம்பருத்தி இலையும் கொய்யா இலையை மட்டும் ஒரு 4-5 இலை எடுத்துகிட்டு ஆளி விதை, வெந்தயம், கரிஞ்சீரகம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதுமே எல்லா ஹெர்பல்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போவே கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிரும். நான் அவுரிப்பொடி மட்டும் அப்போ சேர்க்கல. மொத்தமாக இந்த எண்ணெய் 20 மினிட்ஸ் பாயில் ஆகணும். அதனால 10 மினிட்ஸ் கழிச்சு அவுரிப்பொடி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா ரொம்ப கருகி போன மாதிரி ஆயிரும்னு சொல்லி 10 மினிட்ஸ் கழிச்சு தான் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்ததுமே எண்ணெய் இவ்வளோ நேரம் இருந்த கலர்லேருந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. எண்ணெயுமே பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு மாறி வந்துருச்சு. அவுரிப்பொடி சேர்க்கறதால இளநரை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால எல்லாமே சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுட்டேன். நான் மருதாணி, கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து ஆயில் ரெடி பண்ணும்போது இவ்வளோ நேரமெல்லாம் கொதிக்க விடவே மாட்டேன். அது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கும் போதே நான் ஆஃப் பண்ணி எடுத்துருவேன். ஆனால் வீடியோ ரெஃபரன்ஸ்லாம் ஒரு 20 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் தான் நல்லா ஆயில் ரெடி ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபைனலாக ஒரு 20 மினிட்ஸ் கழித்து அடுப்பெல்லாமே ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உள்ள விளக்கெண்ணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதை நம்ம இப்போவே ஃபில்டர் பண்ண வேண்டியதில்லை. இதை ஃபுல்லாக ஓவர் நைட் இதுலேயே ஊற விட்டுட்டு நெக்ஸ்ட் டே தான் இதை ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கிளாத் வச்சு நல்லா இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம ஃபில்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது அந்தளவுக்கு புளியருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால நான் ஒயிட் கிளாத்தில் தான் இதை தனியாக புளிஞ்சு எடுத்திருந்தேன். இதோட வேஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படாது. நான் மெஷர்மெண்ட்டுக்காக எந்த பாட்டில் ஆயில் எடுத்தனோ அதே பாட்டிலில் தான் மறுபடியும் ஆயிலை ரீஃபில் பண்ணேன். நான் எடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ml அளவுக்கு கம்மியாக தான் ஆயில் கிடச்சிருந்துச்சு. யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய்.